அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும், ஏன்னா இப்போ தான் அஷ்டம சனியெல்லாம் முடிச்சு வெளியே வந்திருக்கீங்க, என்ன விதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும், எந்த மாதிரி இருக்கும் உங்கள் லைஃப் எல்லாமே நம்ம வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அதை விட முக்கியமாக உங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க, யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு முதுகில் குத்துவாங்கன்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க, எல்லா ராசிக்காரங்களும் ஏமாற்றவும் மாட்டாங்க, முதுகில் குத்த மாட்டாங்க. ஒரு சில ராசிக்கு ஒரு சில ராசி மட்டும் செட் ஆகும், ஒரு சில ராசி செட்டே ஆகாது, எப்பவுமே ஆகவே ஆகாது. அது என்ன எது நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். என்ன ராசிக்காரங்கன்னு பார்த்துருவோம். பொதுவாகவே கடகம்ங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசி. கடகம் பார்த்திங்கன்னா கடகத்தில் குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகம். சந்திரன் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ராசி கடகம். பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு நல்ல குணம் இருக்கும், இலகை மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க, இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், நல்ல ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன் சொல்லலாம். சரிங்களா? எதாவது டக்குன்னு வெளிக்காமிச்சிருவாங்க. ஒரு அன்பாக இருந்தாலும் சரி, ஒரு கோபமாக இருந்தாலும் சரி, அந்த உணர்ச்சியை வெளியே காமிக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. பாசக்காரங்களாக இருப்பாங்க, பாசம் மிக்கவங்க தான் கடகராசிக்காரங்க. ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது, அழியவே அழியாது. கடகம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ராசிங்க. அன்புக்கு கட்டுப்படுவாங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் என்னதான் இதெல்லாமே அன்பு பாசம் இருந்தாலும் ஒரு ஸ்டெடி மைண்டு உங்களுக்கு எப்பவுமே இருக்காதுங்க. எப்பவுமே ஒரு ஆசிலேஷன் மைண்டாகவே இருப்பாங்க, ஒரு ஸ்டெடி இருக்காது. மனசை போட்டு இப்படி குழப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா சந்திரங்கிறது நீர் ராசி. இப்போ நீர் ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, தண்ணி ஒரே இடத்துல இருக்காது, தண்ணியில் எழுதி வைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். மனசு ஒரு நிலையில் அவங்களுக்கு எப்பவுமே இருக்காது, அடிக்கடி போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, டீப்பு இது இருக்கும் அவங்களுக்கு, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், டீப்பாக யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே தான். ஒரு இடத்துல உட்காந்தா ஆழ்ந்து சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அது கடகராசிக்காரங்களோட இயல்பான குணம். தாய்ப்பாசம் மிக்கவங்களாக இருப்பாங்க. கடகராசிக்காரங்க பொதுவாகவே அப்பாவோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு அப்பாவோ இல்லை அப்பாவோ ஒரு சில பேருக்கு அப்பாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும். ஆனால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மா மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது ஒரு தாய்ப்பாசத்துக்கு உண்டான கிரகம். அப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்பாவோட அம்மா மேலே தான் அதிகமாக பாசம் வச்சுருப்பீங்க, அதில் மாற்றமே கிடையாது. இது நல்ல ஒரு ராசிங்க. ஆனால் இந்த வருஷம் வர பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஜென்ம ராசிக்கு குரு வர போகிறாரு. உங்கள் ராசிக்கு வர 9ல் சனி போயிட்டார், 8ஆம் இடத்துலேருந்து 9ல் சனி போயிட்டார். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஒரு சில பேர் இப்போ கஷ்டத்தில் தான் இருக்கீங்க, அதெல்லாமே மாறிடுற இந்த வருஷம். சரிங்களா? ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க, பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பார்க்கக்கூடாது அத்தனையும் பார்த்தாச்சு, இழக்கக்கூடாதெல்லாம் இழந்திருப்பீங்க. வேலையை இழந்திருப்பீங்க, தொழில் இழந்திருப்பீங்க, வருமானம் இல்லாமல், கடன் பிரச்சனை அதிகமாக இருந்து, குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல், திருமணம் இல்லாமல், புத்திர பாக்கியம் இல்லாமல், கடன் அதிகமாக உச்சக்கட்டமாக போய் தலகுமிஞ்சு நின்று, ஊரை விட்டு வெளியூர் போய் தலைமறைவாக வாழ்ந்த வாழ்க்கை நிறைய அந்த மாதிரி கடகராசிக்காரங்க நிறைய சொல்லலாம். கஷ்டம் இது எல்லாமே இந்த 2.5-3 வருஷம் பார்த்தாச்சு. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். கவலைப்படாதீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. படிப்படியாக முன்னேற போகிறீங்க இந்த வருஷம். சரிங்களா? ஏன்னா ராசிக்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்து, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்து, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரங்களும் செட் ஆயிடுவாங்க. பொதுவாக உங்கள் கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு யார் செட் ஆவா, சிம்ம ராசிக்காரங்க செட் ஆயிடுவாங்க, விருச்சக ராசி மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க, தனுசு மீன ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க. பொதுவாக இதுக்குள்ளே இந்த 6 ராசிக்குள்ளே தான் உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. கடகம், சிம்மம், மேஷம், விருச்சகம், தனுசு, மீனம், இந்த 6 ராசிக்குள்ளே தான் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாவோ இல்லை உறவினர்களாவோ இல்லை ஃப்ரெண்டாவோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ கண்டிப்பாங்க இந்த ராசிக்குள்ளே தான் அமைஞ்சிருப்பாங்க. ஒரு சில ராசிக்கிட்ட கை நீட்டி நீங்கள் உதவி கேட்டால் கிடைக்கும். அது எந்த ராசின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஒரு சில ராசிக்காரங்கிட்ட உதவி கேட்டால் கிடைக்காது. ஆனால் ஒரு சில ராசிக்காரங்கிட்ட நீங்கள் உதவின்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன ராசின்னு பார்க்கும்போது உதவி செய்யக்கூடிய ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடங்கிறது யார், உங்களுக்கு துலாம் ராசி வந்துடும். உங்களுக்கு கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மிதுன ராசி வரும், துலாம் கிடையாது, மிதுன ராசி. ஏன்னா 3ஆம் இடங்கிற கையை குறிக்கிற இடம், கை நீட்டி உதவி கேட்குற இடம் இந்த 3ஆம் இடம் தான். 3ஆம் இடங்கிற கையை குறிக்கிற இடம், உதவி குறிக்கிற இடம், தைரியத்தை குறிக்கிற இடம், தன்னம்பிக்கை குறிக்கிற இடம் எல்லாம் இந்த 3ஆம் இடம் தான். அப்போ நீங்கள் கை நீட்டி உதவி கேட்டாலும் சரி, இல்லை வாய் விட்டு எனக்கு ஹெல்ப் வேணுங்க, எனக்கு உதவி செய்வீங்களா நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடங்கிற உதவி. அப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் உங்களுக்கு கன்னி ராசியாக வரனால கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க, அதில் மாற்றமே கிடையாதுங்க. சரிங்களா? ஒரு சில பேர் மிதுன ராசிக்காரங்கிட்ட சப்போர்ட் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு, ஆனால் கன்ஃபார்மாக கிடையாது. உங்களுக்கு கன்ஃபார்மாக அவங்க சப்போர்ட் பண்ணி சொல்ல முடியாது.
கன்னி ராசிக்காரங்கிட்ட நீங்கள் உதவி கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு உதவி கிடச்சிரும், அதில் மாற்றமே கிடையாது. ஒரு சில பேர் வாண்டடாக உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, எனக்கு இந்த அளவுக்கு பணம் வேணும், செலவுக்கு கையில் பணம் இல்லை, எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு ஒரு சில பேர் ராசிக்காரங்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. அது எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தாங்க. உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி பாருங்கள், அப்படி மேலோட்டமாக எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லி பாருங்கள். வாண்டடாக நான் பண்ணட்டுமா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணட்டுமான்னு கேட்குற ராசி யாருன்னா மீன ராசி தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியாக வரனால, ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசிங்கிறனால அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம் இந்த 9ஆம் இடம் தான். பாக்கியத்தை குறிக்கிற இடம் இந்த 9ஆம் இடம். லக் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டனால இந்த 9ஆம் இடம் தாங்க. கேட்காம கிடைக்கக்கூடிய உதவி இந்த 9ஆம் இடம் தான். கேட்டு கிடைக்கக்கூடிய உதவி 3ஆம் இடம். கேட்காம கிடைக்கக்கூடிய உதவி உங்களுக்கு வருதுன்னா அது 9ஆம் இடமாக தான் இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. அப்போது நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னக்காரங்கிட்ட நீங்கள் உதவி கேட்காமே உங்களுக்கு கிடச்சிருங்க, அதில் மாற்றமே கிடையாது. அப்போ மிதுன ராசி, அதாவது சரி, உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இந்த வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கன்னி ராசிக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் ராசி வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்தெல்லாம் பார்க்குறதுனால நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், பாக்கியங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடந்துடும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்துட்றாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறனால ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம், லாங் ட்ராவல் போகிறது, படிக்கிறதுக்காகவோ இல்லை ஃபாரின் ட்ரிப் ஏதோ ஒன்று வேலை விஷயமா தொழில் விஷயமா, இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை குரு பார்த்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இத்தனை வருஷமாக 2.5-3 வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு இந்த வருடம் தெய்வ அனுகிரகத்தோட கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க, அதில் மாற்றமே கிடையாது. இருட்டுக்குள்ளே இருந்த நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு வர போகிறீங்கன்னு காமிக்குது. ஏன்னா ராசி வரக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருவார். கண்டிப்பாக இருட்டிலிருந்து வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம். கஷ்டத்திலிருந்து, நரக வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து தப்பிச்சு போக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ கஷ்டங்கள் இனி இருக்காது. உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. மிதுன ராசிக்காரங்க ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் உதவி செய்வாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு சில ராசி வந்து உங்களுக்கு முதுகில் குத்துவாங்க, உங்களுக்கு ஆகவே ஆகாதுங்க. கடகராசினா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான். கும்பராசிக்கு உங்களுக்கு செட்டே ஆகாதுங்க எப்பவுமே. அதே மாதிரி மகரமும் உங்களுக்கு செட் ஆகாது. பொதுவாகவே பாருங்கள், கடகராசிக்காரங்களுக்கு மகரம் கும்பம் ஆகவே ஆகாது. அது மகரம் கம்பேர் பண்ணும்போது கும்பம் சுத்தமாகவே ஆகாது. கும்பராசிக்காரங்க சுத்தமாகவே ஆகாது உங்களுக்கு. கும்ப ராசியில் அவங்கள பிறந்திருக்கலாம், கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கலாம். கடகத்துக்கு கும்பம் ஆகவே ஆகாதுங்க. அப்போ கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாகவே கடகராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்க தான் செய்வாங்க, முதுகில் குத்த தான் செய்வாங்க. கூட இருந்து குளிப்பறிக்கிறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதனால் கடகராசிக்காரங்க கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரங்கிட்ட கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஜாக்கிரதையாக இருங்க இந்த ராசிக்காரங்கிட்ட மட்டும். மற்றபடி இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் அந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு சிறப்பான ஒரு வருடம் தான். இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நீங்கள் என்ன நட்சத்திரம், நட்சத்திர பாதம், கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குது, நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதா, இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், என்ன பண்ணிவிட்டு என்ன இனிமேல் இருக்கும், உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கும், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஐடியா கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.